அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் MIUI தீம் கஸ்டமைசேஷனுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இது 2வது வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு 3 சூப்பர் ஹீரோ தீமை தான் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சில பேர் தீமோட நேமை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் தீமோட ஸ்க்ரீன்ஷாட் அப்புறம் வால்பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம சேனலோட டெலகிராம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் எதுக்கிட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டுன்னு சொல்லி டேரெக்டாக டெலகிராமில் போய் டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறதுங்க. ஃபைலை பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். பாஸ்வேர்டு 6 டிஜிட் பாஸ்வேர்டு. ஒவ்வொரு தீமையும் நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு 2 டிஜிட்கான பாஸ்வேர்டு கிடைக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான பாஸ்வேர்டு கிடைச்சிரும். வீடியோவை ஃபுல்லாக பார்க்க வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தீம் பேட்மேனோட தீம். இந்த தீமுக்கு தேவையான வால்பேப்பரை நம்ம சேனலோட டெலகிராம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். டெலகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா டெலகிராமில் போயிட்டு ட்ரிக்கி ட்ரிக்ஸ் தமிழ்னு சர்ச் பண்ணாலே வரும். அதில் போயிட்டு வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எம்ஐயோட தீம் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதும் இந்த தீமை டவுன்லோட் பண்ணி இதை லாக் ஸ்க்ரீனுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தீமை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஹோம் ஸ்க்ரீனுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த தீமை டவுன்லோட் பண்ணி இதை ஐக்கானுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த தீமை டவுன்லோட் பண்ணி இதை சிஸ்டம்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற பேட்மேனோட இமேஜை ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பராக செட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் கம்ப்ளீட் ஆகிரும். நம்ம லிஸ்ட்டில் 2வதாக பார்க்க போகிற தீம் அயன்மேனோட தீம். இந்த தீமை செட் பண்ணுறதுக்கு எம்ஐயோட தீம் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தீமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதும் இதை லாக் ஸ்க்ரீனுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தீமை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஹோம் ஸ்க்ரீனுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த தீமை டவுன்லோட் பண்ணி இதை ஐக்கானுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற அயன்மேனோட இமேஜை ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பராக செட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் கம்ப்ளீட் ஆகிரும். நம்ம லிஸ்ட்டில் 3வதாக பார்க்க போகிற தீம் ஸ்பைடர்மேனோட தீம். இந்த தீமை செட் பண்ணுறதுக்கு எம்ஐயோட தீம் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தீமை ஐக்கானை தவிர மற்ற எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தீமை டவுன்லோட் பண்ணி இதை ஐக்கானுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹோம் ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா வால்பேப்பர் சேஞ்ச் ஆகும். இந்த வால்பேப்பரே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதையே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்பைடர்மேனோட இமேஜை ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பராக செட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ நம்ம பார்த்த தீம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை காமிங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.